இந்த நேரத்திலும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நமக்கு சத்துருக்கள் வந்தாலும் சரி, நமக்கு எதிரிகள் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துலேருந்து, அவர் தான் தகப்பன், எனக்கு இப்படிலாம் சூழ்நிலை இருக்கு, பிரச்சனை இருக்கப்பா சொல்லி நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க. பேசுங்க. தகப்பன் இடத்துல பேசுவது போல பேசுங்க. உள்ளத்தில் உள்ள கவலை பார்த்தலாம் ஒரு இடத்துல சொல்லலான்னா அது தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரிடம் மட்டும்தான். அவர்தான் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். அவர்தான் உங்களுக்கு பதில் கொடுத்து பாதுகாப்பையும் கொடுப்பார். இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 59:1, என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலைக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பு உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சத்துருவின் தலை நசுக்கப்படும். பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்படும். ஒரு நாளும் பிசாசன் ஜெயம் எடுப்பதில்லை. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். அவருடைய வார்த்தை எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.